இப்படி அவர்கள் ஏழைகளாக மாறுறாங்க, அனாதைகளாக மாறுறாங்க, திக்கற்றவர்களாய் மாறுறாங்க. ஆனால் கர்த்தர் திக்கற்றவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்றார். உபாம் 4:31 உங்கள் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் கைவிடப்படுறாங்க. அடிக்கடி தெருவில் மற்றபடி கழிவறைகள் போகிற இடத்துல ஊருக்கு வெளியே பிச்சை எடுக்கிற சின்ன பிள்ளைகளை அதிகமாக நினச்சி ஆளுகிறேன். அவங்களுக்காக உதவி செய்ய எனக்கு கர்த்தர் போதுமான தரணும்னு என்னுடைய எண்ணமெல்லாம் குறைஞ்சது 10,000 அனாதை பிள்ளை வளர்க்கணும். அதாவது அவருக்கு தேவையை சந்திக்கணும், கேர் சென்டர் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ அது மாதிரி அந்த பிள்ளைகளை விசாரிக்கும்போது தகப்பன் தாய் குடிச்சிருப்பாங்க, சண்டை போடுவாங்க, தற்கொலை பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் மாட்டுவாங்க, கடினமான வேலையில் கொலை செய்யப்படுவாங்க. இப்படி அவர்கள் ஏழைகளாக மாறுறாங்க, அனாதைகளாக மாறுறாங்க, திக்கற்றவர்களாய் மாறுறாங்க. ஆனால் கர்த்தர் திக்கற்றவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் சொல்றார். முதலாவது தேவனாய கர்த்தர் நம்மளை பார்த்து நான் உண்டாக்கின சிருஷ்டிக்கு மேலே இரக்கமுள்ளவராயிருக்கேன். ஒவ்வொரு பச்சையை பாருங்கள், ஒரு பறவையை பாருங்கள், ஒவ்வொரு மிருகங்களை பாருங்கள். ஏதாவது ஒன்று பசியில் வாடுதா? ஒருவேளை பஞ்சகாலம் வந்தால் வறட்சியில் வாடும். மற்றபடி பாருங்கள், அவையெல்லாம் போஷிக்கிற கர்த்தர் உங்களை போஷிக்க மாட்டாரா? நிச்சயமாக போஷிப்பார். ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தார். அவர் முதலாவது ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தார். பிற்பாடு அவருக்கு எப்படியாவது இயேசுவை பின்பற்றணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அது நிமித்தமாக அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவருக்கு யாருமே காணிக்க தரல. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு வீடு வாடகை கூட அவருக்கு இல்லை. அவர் ஒய்ஃபு ஒரு வாடகை இருந்தாங்க, துரத்தி விட்டாங்க. வாடகை கட்ட முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் அப்படியே படுத்துட்டார். ஆனால் கடைசி பாருங்கள், அன்றைக்கு ராத்திரி ஒரு மனுஷன் அந்த மரத்தடியில் $400 வச்சுருந்தார். அதை அவருக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னு தெரியாது, கொடுத்தார். அவர் கேட்ட அந்த $400 வீட்டு வாடகையெல்லாம் கட்டி முடித்தார். ஆனால் இன்றைக்கு அவர் தான் மிகப்பெரிய ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியை ஆரம்பித்த தேவ மனுஷன். அதே போல் நான் உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்காக, உங்களுடைய எழுப்பலுக்காக சொல்கிறேன். கம்யூனிசம் ரஷ்யாவை ஆண்ட போது அங்கே ஒரு தேவனுடைய பாஸ்டர் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயில் வார்டன் கடுமையானவன். அவன் சொன்னான், நீ சார வரைக்கும் உனக்கு சோறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உனக்கு ப்ரெட்டு கிடையாது, இந்த ஜெயிலில் கொடுக்குற சூப்பு பீன் சூப் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. பசி அவரை ரொம்ப வாட்டுச்சு. ஒரு ஜன்னல், அது கொஞ்சம் வெளிச்சம் வரும், பனி வேற, பசி அவர் வாட்டுச்சு. ஜெயில் வார்டன் சிரிச்சுட்டு, கடவுளாக கிடையாது, நீ சாரதை நான் பார்க்குறேன் அப்படின்னு கடுமையாக ஒரு நாள் பேசுவார். ஆனால் வர வர இவரை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இந்த மனுஷன் என்ன சாகாமல் இருக்காரு? என்ன ரீசன்? 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு. என்ன சொல்லி ஒரு நாள் அவர் ஜெயிலுக்கு வந்தார். என்னப்பா உனக்கு யாரோ ஆகாரம் கொடுக்குறாங்களா, வைக்கிறாங்களா? அப்போ அவர் தன்னுடைய பெட்டுக்கு அடியில் ஒவ்வொரு நாள் வர்ற ப்ரெட்டில் ஒரு ப்ரெட்டை பத்திரமா எடுத்து வச்சுருப்பார். அது ரோஸ்டட் ப்ரெட்டு, அதனால் கெடாமல் இருந்துச்சு. பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்பா 27-30 ப்ரெட்டு இங்கே இருக்குதா? உனக்கு யார் கொடுத்தா? இந்த ஜெயிலில் யாருமே நுழைய முடியாத சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு பூனை வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மனுஷன் ஜெயில் வார்டனுடைய அவருடைய வீட்டில் அந்த டின்னரு பிரேக்ஃபாஸ்டில் அவங்க சமைக்கிற ப்ரெட்டு அப்பத்தை அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த பூனைக்கு
அவருடைய மகளே கொடுப்பாப்புல வச்சுக்கோன்னு சொல்லி அதை சுமந்துட்டு வந்து அந்த இரும்பு கம்மியில் ஸ்க்ராட்ச் பண்ணி இவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஆச்சரியப்பட்டார், இப்படி ஒரு தேவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவர் அன்னைக்கே மனம் திரும்பினார். அன்னைக்கே மனம் திரும்பி அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பாஸ்டரை விடுதலையாக்கினார். ஸோ எந்த நிலையிலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆகையினால நமக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. வேணும் 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 அப்படி வேணும், நம்ம பணத்தை நோக்கி எதிர்பார்க்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் பேர், புரியுதா? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். ஏசப்பா தம்முடைய சீஷர்களை கூப்பிடும்போது அவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் கைவிட்டாரா? 5000 பேரை போஷிக்கிற அளவுக்கு அவனை நிரந்தரமாக கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது கைவிட மாட்டார். யோசுவாட்ட சொல்றார், நீ கானான் தேசத்தை பிரித்து முடிக்கிற வரைக்கும் அவனை கைவிட மாட்டேன், ஒருத்தவன் தீமை செய்வதில்லை. தாவீது சாலமோன்ட்ட சொல்றாரு 1 நீ இந்த பெரிய வேலையை முடிக்கிற வரைக்கும், தேவாலயத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றார். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான ஊழியம், ஒவ்வொரு வேலையும் கொடுப்பார். சோர்ந்து பாருங்க, கர்த்தனை ஆசைப்பார். அன்பின் தேவனே, என்னை யார் கவனிப்பான்? என் வீட்டில் அப்பவும் இல்லை, தண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை, பஞ்சம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனம் இறங்கு தகப்பனை. எத்தனையோ கிராமத்துக்கு மக்கள் எளிமையில் கஷ்டப்படுறாங்க. அதே போல் உங்களுடைய ஊழியக்காரங்களை ஜெயிலில் வச்சு சித்திரவதைப்படுத்துகிறாங்கப்பா. அவள் மீது இறக்கம் வைத்து இந்த ரஷ்யன் பாஸ்டரை போஷித்தது போல போஷிங்கப்பா. அந்த சைனாவில் இருக்கிற அந்த பாஸ்டர் அம்மா லேடி அவர்களை சுண்டையில் வச்சு போஷித்தது போல போஷி. உம்மால எல்லாமே கூட. எலியாவை தெய்வத்தில் போஷித்தாங்க, அதுபோல் உங்களுடைய பிள்ளை போஷித்தார்கள். கடன் இல்லாத வாழ்க்கையை தாரும். அந்தந்த வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆகாரம் பிரெட்டுனா வெல்த்து, ஹெல்த்து, பிரெட்டு, இந்த மூன்றையும் பிள்ளைகளுக்கு தாரும். அதை அணைத்து கொள்ளும். உமக்கு கொடுக்கும் போது குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான நேயர்களே, உங்களுக்காக 32ஆம் வயதிலும் 16வது வயதிலும் எனக்கு ஏற்பட்ட மரணத்தில் கர்த்தனுக்கு வெளிப்படுத்தினதை பரலோகமே சொந்தமே ஒரு புக் எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு புக்கை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆகையினால பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, தேவனை நேசிக்கிறவங்க, நம்முடைய பார்ட்னர்ஸ் எல்லோரும் இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. ஜஸ்ட் 300 rupees தான். போஸ்டில் வேணாலும் எங்களுக்கு தெரியுங்க. ஆண்டவங்களை ஆசைப்பார். கடைசி காலத்துக்கு அந்த புக் உங்களுக்கு பெரிய தெளிவு ஏற்படுத்தும். கர்த்தர் இருப்பாராக.